அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சட்ட தகவல். இன்றைய தகவலில் காசோலை மோசடி வழக்குகளில் வாதியிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவரிடம் நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அதனை யார் நிரூபிக்க வேண்டும் என்று இந்த காணொளியில் காணலாம். காசோலை மோசடி வழக்குகளில் எதிரியானவர் தன் வாதியிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதனால் தன் காசோலை அவரிடம் கொடுத்ததாகவும் மேலும் காசோலையில் உள்ள கையெழுத்து தன்னுடையதான் என ஒப்புக்கொள்கிறார். மேலும் அவரிடமிருந்து வாங்கிய காசோலைக்குரிய தொகையை தன் கொடுத்து விட்டதாக சொல்லும் பொழுது அந்த பணத்தை கொடுத்ததற்கான ஆதாரத்தினை வாய்மொழியாகவோ அல்லது ஆவணமாகவோ எதிரிதான் நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு இந்த வழக்கில் எதிரி நிரூபிக்காததால் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆர் மதன்குமார் வெர்சஸ் எஸ் அழகேசன் 2023 வேல்யூம் நம்பர் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிசிசி பேஜ் நம்பர் 118 என்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லியுள்ளது. எனவே எதிரியானவர் வாதியிடமிருந்து காசோலை பெற்றுக்கொண்டால் அதனை ஆவணமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் பொறுப்பு அவருடையதுதான் என்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியுள்ளது. நன்றி, வணக்கம்.